Hi, hello and வணக்கம் பசங்களா. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So yes பசங்களா, நம்ம இன்னைக்கு கிளாஸ் 9 செஷன்ல ஒன் ஷாட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா உன்னோட 10th ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், ரொம்ப ஹை வெயிட்டேஜான சாப்டர். ஓகே, ஸோ நீ இங்கே 9th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறியோ அது வந்து அப்படியே வந்து உனக்கு வேஸ்ட்டாக போகாது. பிகாஸ் இதே தான் உனக்கு 10th ஸ்டாண்டர்டில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சூப்பராக வந்து கிளியராக வந்து புரிஞ்சுட்டு நல்லா வந்து படிக்கணும். பிகாஸ் இந்த சாப்டர் வந்து உனக்கு நிறைய மார்க்ஸுமே வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் அண்ட் ரொம்பவே வந்து புதுசான சாப்டராக உனக்கு வந்து ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ பசங்களா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட்ஸ், இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸ் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட வீரன் பேட்ச் ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஆட் இல்லாமல் நீ வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீடா பசங்களா. இதில் இந்த செஷன் பிடிஎஃப்பும் வந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேம் நான் யூடியூப் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னு நீ ஃபீல் ஆனா நீ வந்து நம்ம ஆப்பில் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். உனக்குமே வந்து என்னது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரியா? ஸோ நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன படிக்க போறோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நான் என்ன மேம் படிக்க போறேன் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கவரி ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ கார்பன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ நான் மெட்டல். ஸோ இந்த கார்பன், ஓகே, இந்த கார்பன் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மைல் ஸ்டோன்ஸ் அண்ட் கார்பனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுறது அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி கார்பனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் carbon and its compounds and chemical properties of carbon and its compounds and carbon compounds உனக்கு daily lifeல எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அதுவுமே கூட கார்பனில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் நியூ ரூல்ஸ் டு மேக் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஃப்ரீ அண்ட் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ இந்த சாப்டர் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. பிகாஸ் நார்மலான சாப்டர்ஸை விட இந்த சாப்டரில் வந்து நிறைய வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம வேற பார்த்துருப்போம். பட் இந்த கெமிஸ்ட்ரி, இந்த சாப்டர் கெமிஸ்ட்ரி வந்து உனக்கு ரொம்பவே வந்து புதுசா இருக்க போகுது. So we are going to see carbon and its compounds. So start பண்ணிடலாமா? So carbon and its compounds ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷனோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட சாப்டரை. சரியா? So carbon is one of the most non-metallic element. So carbon பார்த்தனா இதுதான் வந்து non-metallic element. என்னது? non-metallic element. சரியா? ஸோ நான் மெட்டல்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஸோ யூஸ்வலாக மெட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஷைனியாக இருக்கும், தட்னா சவுண்டு வரும். ஸோ இதான் வந்து மெட்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ நான் மெட்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மெட்டல்ஸோட அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா? ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் அதே மாதிரி இது வந்து சொனாரஸ் இல்லை, அதாவது சவுண்டு கொடுக்காது. இதெல்லாம் தான் வந்து நான் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கார்பன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் நான் மெட்டாலிக் எலிமெண்ட். சரியா? ஸோ ஆண்டன் லெவாய்சியர் அவர் தான் வந்து கார்பனை வந்து நேம் பண்ணாரு. ஓகே, ஸோ ஆண்டன் யாரு? ஆண்டன் லெவாய்சியர். இவர் தான் வந்து கார்பனை வந்து நேம் பண்ணாரு. அதாவது கார்போ லேட்டின் வேர்ட்ல இருந்து உனக்கு இந்த கார்பன் அப்படின்ற வேர்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ லேட்டின்ல கார்போ அப்படின்னா அதோட மீனிங் என்ன? கோல். ஓகே, கோல்னா என்ன? கறி. ஓகே, ஸோ என்ன கறி? நீ சாப்பிட்ற கறி இல்லடா, என்ன சொல்லுவாங்க, நிலக்கரி இருக்கு பார்த்தியா, அதுதான் நம்ம கோல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ லாட்டின்ல கார்போனா கோல்னு அர்த்தம். ஸோ இந்த நிலக்கரி எதனால மேடா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் எலிமெண்ட் தான். சரியா? ஸோ அதனால தான் நம்ம அந்த பேரை வந்து நம்ம வச்சோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் நான் வைக்கல, லெவாய்சியர் வச்சிருக்காங்க. ஸோ கார்பன் இஸ் த மெயின் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் கோல். எதனால வந்து கோல்ல, அதாவது இந்த நிலக்கரி அது ஏன் மேம் அந்த பேர் ஏன் மேம் கார்பன் வச்சாங்க? ஏன்னா நிலக்கரியில மெயினா வந்து உனக்கு கார்பன் கண்டென்ட் தான் இருக்கும். சரியா? ஸோ கோல் இஸ் அ ஃபாசில் ஃபியூயல்.
கோல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நீ பார்த்தனா கூட்ஸ் வண்டிலலாம் பார்த்தனா நம்மளோட நிலக்கரியை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, நிலக்கரி எடுத்துட்டு போவாங்க பாத்தியா, அங்கெல்லாம் நீ பார்த்தனா எதுக்கு இந்த நிலக்கரியை எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தனா, ஸோ இந்த நிலக்கரியில இருந்து தான் எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நிலக்கரியில இருந்து உனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோல் வந்து ஒரு ஃபாசில் ஃபியூயல், அதுல இருந்து எனர்ஜி நம்ம எடுக்கிறோம். ஸோ கோல் இஸ் அ ஃபாசில் ஃபியூயல் developed from prolonged decomposition of buried plants and animals. ஸோ இந்த நிலக்கரி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தனா, பல்லாயிரம் இல்ல பில்லியன் மில்லியன் இயர்ஸ் ஆஃப் அகோ ஓகே இருந்த ஆர்கானிசம், பிளான்ஸ் இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அப்ப அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போய் நம்மளோட சாயில்ல வந்து அது டீகே ஆகி அதுதான் வந்து உனக்கு கோலா நம்மளோட கிரவுண்ட்ல இருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்றோம் இப்ப வந்து நம்ம எனர்ஜி பர்பஸ்க்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா? So it is clear that all life forms contain carbon. Okay ma'am, அப்ப பல்லாயிரம் வருஷத்துக்கு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஆர்கானிசம்ஸோட உடம்புல கார்பன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன்னா எஸ் பசங்களா. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லா உயிரினங்கள்லையுமே உனக்கு என்ன இருக்கு, கார்பன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நம்மளோட எர்த் கிரஸ்ட், நம்மளோட பூமியோட அந்த மேல் லேயர் தான் நம்ம கிரஸ்ட்னு சொல்றோம். ஸோ the earth crust contains only 0.032% of carbon. நம்மளோட earth crustல உனக்கு இத்தனை percentage of carbon தான் இருக்கு. ஓகே, in the form of minerals like carbonates, coal and petroleum, and the atmosphere has only 0.03% of carbon dioxide. என்னது நம்மளோட பூமியில உனக்கு எத்தனை percentage of carbon இருக்கு, 0.032% of carbon, and நம்ம அட்மாஸ்பியர்ல only 0.03% of carbon dioxide இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கு. புரியுதா? ஸோ நம்மளோட எர்த்ல உனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் நம்மளோட அட்மாஸ்பியர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், இது ரொம்பவே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஈவன் தோ அவைலபிள் இன் ஸ்மால் அமௌண்ட் இன் நேச்சர், கார்பன் காம்பவுண்ட்ஸ் have an immense importance in everyday life. என்னது? ஸோ இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் என்னதான் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்லையும் சரி நம்மளோட எர்த்லையுமே சரி ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்ல இருந்தாலுமே கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்பன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அது நம்மளோட மசில்ஸ்ல இருக்கு, போன்ஸ்ல இருக்கு, ஆர்கன்ஸ்ல இருக்கு, பிளட்ல இருக்கு அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லிவிங் மேட்டர். சரியா? ஸோ கார்பன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, உன்னோட லிவிங் ஆர்கானிசம் ஒரு ஹியூமன் பாடியில கூட it is carbon is present in our muscles, bones, blood, organs என்ற எல்லா இடத்துலையுமே உனக்கு கார்பன் இருக்கு. ஸோ பாருங்க, கார்பன் என்னதான் வந்து அட்மாஸ்பியர் அண்ட் எர்த்ல கம்மியா இருந்தாலுமே நம்மளோட டே டு டே லைஃப்ல உனக்கு எல்லா இடத்துலையுமே கார்பன் உனக்கு இருக்கு. ஸோ a large number of things which we use in our day to day life are made of carbon compounds. ஓகே, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள் கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல தான் மேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பார்ட்ஸ் கூட இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் சொல்றாங்க. ஸோ கார்பன் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிவிங் கெமிஸ்ட்ரி. என்னது? கார்பன் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து உனக்கு சொல்றாங்க. ஏன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் மேக்ஸிமம் மேட் ஆஃப் கார்பன். அதனால தான் கார்பனை பத்தி படிக்கிறதும் லிவிங் ஆர்கானிசம் பத்தி படிக்கிறதும் சேம், பிகாஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கார்பன். ஸோ இன் திஸ் லெசன் we will study about the special features of carbon. ஓகே, ஸோ நம்ம கார்பன், இப்படிப்பட்ட கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட யூசஸ், அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ குயிக்கா போயிடலாம். சரியா? ஸோ கார்பன் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே உனக்கு தெரியுது, நிலக்கரியில எல்லாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் அப்படின்னு வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கார்பன் ஹஸ் பீன் நோன் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல கார்பன் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்து அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தனா, இந்த சூட்னா என்ன, நீ வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை நீ வந்து எரிக்கிறனா அதுக்கப்புறம் உனக்கு கருப்பு கலர்ல ஒரு ஆஷ் ஃபார்ம் ஆகுது பத்தி, அதை தான் நம்ம சூட்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து கார்பன் தான். அண்ட் அதே மாதிரி சார்கோல்னா என்ன, அடுப்புக்கறி, அதுவுமே வந்து இட் இஸ் கார்பன் தான். அண்ட் அதே மாதிரி கிராஃபைட்டுமே கார்பன் தான். அண்ட் ஈவன் டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து பலன்னு நிறைய ஜுவல்லரிஸ்லாம் போடுறாங்க பார்த்தியா, டைமண்ட் ஜுவல்லரி, அதுவுமே டைமண்டுமே என்னது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காம்பவுண்ட்லையுமே உனக்கு கார்பன் இருக்குன்னு உனக்கு சொல்றாங்க. So ancient cultures did not realize of course that these substances different forms of the same element. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, ஸோ அப்ப வந்து உனக்கு இங்கெல்லாம் கார்பன் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா
அவங்க வந்து எக்ஸாக்டா வந்து அவங்களுக்கு தெரியல இது இந்த எல்லா சப்ஸ்டன்ஸ்லயுமே உனக்கு காமனா என்ன இருக்கு கார்பன் இருக்குன்னு அப்ப அவங்களால கண்டுபிடிக்க முடியல லேட்டரா தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க சூட்லயும் சரி சார்கோல்லயும் சரி கிராஃபைட்லயும் சரி டைமண்ட்லயும் சரி உனக்கு எல்லாத்துலயுமே ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இன் 1772 French scientist Antoine Lavoisier pooled resources with other chemists to buy a diamond which they placed in a closed jar. Okay, so Lavoisier ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு என்ன பண்றாரு 1772ல அவர் வந்து அவரோட கெமிஸ்ட வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டைமண்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்டு ஜார்ல அந்த டைமண்டை வைக்கிறாங்க என்னது ஒரு க்ளோஸ்டு ஜார்ல என்ன பண்றாங்க அவங்க வந்து டைமண்டை வைக்கிறாங்க ஜார் மாதிரி இல்லைல்ல பக்கெட் மாதிரி இருக்குல்ல ஸோ ஜார் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு க்ளோஸ்டு ஜார்ல என்ன பண்றாங்க இது க்ளோஸ்ட் சரியா இதுல என்ன பண்றாங்க அவங்க வந்து டைமண்டை வைக்க சொல்றாங்க யாரு நம்மளோட சயின்டிஸ்ட் ஆண்டன் லவோயிசியர் ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா they focus the sun rays on the diamond okay so sun rays இருக்கு பாத்தியா அந்த sun rays என்ன பண்றாங்க இந்த டைமண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க என்னது sun rays இந்த டைமண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறாங்க they focus the sun rays on the diamond with a remarkable giant magnifying glass டைரக்டா வந்து ஃபோக்கஸ் ஆகுமா ஃபோக்கஸ் ஆகாது சோ இங்க ஒரு இதான் வந்து sun raysனா அதை வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ்ல பட்டு மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு அவங்க இந்த டைமண்ட் மேல இந்த சன்ரைஸை ஃபோக்கஸ் பண்றாங்க எதுக்கு மேம் பண்றாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் சரியா அண்ட் saw the diamond burn and disappear நான் என்ன நினைச்சேன் மேம் இந்த மாதிரி சன்ரைஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த டைமண்ட்ல காமிக்கிறப்ப டைமண்ட் நல்லா பளபளக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா பார்த்தேன்னா அவ்வளோ பெரிய மேக்னிஃபையிங் கிளாஸ்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சன்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணி டைமண்ட் மேல வச்சிருக்காங்க ஸோ டைமண்ட் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா நல்லா வந்து பேர்ன் ஆகி மறைஞ்சு போச்சான் okay so the diamond burnt and disappeared Lavoisier noted that overall weight of the jar was unchanged and that when it burned the diamond had combined with oxygen to form carbon dioxide okay so Lavoisier என்ன அப்சர்வ் பண்ணாங்க அந்த நல்லா அது பேர்ன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜார் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தா அந்த டைமண்ட் இருக்கிறப்ப அந்த ஜாரோட வெயிட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த டைமண்ட் வந்து பேர்ன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஜாரோட வெயிட் அப்படியே இருந்துச்சா அண்ட் அதே மாதிரி the diamond had combined with oxygen to form carbon dioxide என்னது இந்த டைமண்ட் அதாவது இந்த கார்பன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி அது என்ன ஃபார்ம் பண்ணுச்சான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுச்சான் ஸோ இதுதான் லவோயிசியர் அப்சர்வ் பண்ணாரு ஓகே ஸோ லவோயிசியர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா ஸோ இதுல இருந்து இவர் என்ன கன்க்ளூட் பண்ணாரு அதான முக்கியம் ஸோ he concluded that diamond and charcoal were made of the same element okay ஸோ அவர் வந்து டைமண்டை ஃபர்ஸ்ட் வெயிட் போட்டப்ப டைமண்ட் இருக்கிறப்ப வெயிட் போட்டப்ப சேம் வெயிட் அண்ட் அது எரிஞ்சதுக்கு அப்புறமும் சேம் வெயிட் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு ஓகேப்பா டைமண்டும் சரி அதுக்கப்புறம் இந்த சார்கோல் அதாவது அந்த கரியும் சரி எரிஞ்சதுக்கு அப்புறம் வர அந்த கரி அதான் சார்கோல் சொல்லுவோம் அந்த கரியும் சரி ரெண்டுமே ஒரே எலிமெண்டால தான் மேட் ஆயிருக்கு அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கார்பன் சரியா இட் இஸ் கார்பன் அப்படின்னு அவரு கன்க்ளூட் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 1772ல யார் பண்ணா நம்மளோட ஆண்டன் லவோயிசியர் நெக்ஸ்ட் யாரு 1779ல என்னது 1779 ஸோ இதுதான் வந்து கார்பனை ஒவ்வொருத்தவங்க எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்ற ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஓகே ஸோ ஆண்டன் லவோயிசியர் எப்படி அவர் தான் பேர் வச்சாரு அண்ட் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம் நெக்ஸ்ட் 1779ல ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் கால்ஷீல் 1779ல Swedish scientist Kalvi வந்து showed that graphite also burned to form carbon dioxide 1779ல இவரும் கண்டுபிடிச்சாங்க கிராஃபைட்டையும் இதே மாதிரி burn பண்றப்ப அதுவுமே வந்து என்ன கொடுத்திருக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்கு ஸோ கிராஃபைட்லயும் கார்பன் இருக்குன்னு அவர் 1779ல கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் அதே மாதிரி 1796ல இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஸ்மித்சன் டெனன்ட் என்னது 1796ல இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஸ்மித்சன் டெனன்ட் ஓகே 1796ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா he established that diamond is pure carbon என்னது diamond is pure carbon and not a compound of carbon and
நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன். சரியா? ஸோ 1796ல இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஸ்மித்சன் என்ன பண்ணியிருக்காரு, டைமண்ட் வந்து ஒரு பியோர் காம்பவுண்ட் அண்ட் கார்பனோட காம்பவுண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிச்சார். அதாவது இப்போ கார்பன் டை ஆக்சைடுன்றது கார்பனோட ஒரு காம்பவுண்ட் இல்லையா, அந்த மாதிரி டைமண்ட் அப்படின்றதும் ஒரு காம்பவுண்டா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவர் கண்டுபிடிச்சாரு கிடையாது, டைமண்டுமே ஒரு பியோர் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? and it burn to form only carbon dioxide. okay, so diamond நம்ம burn பண்றப்ப மட்டும்தான் carbon dioxide form ஆகுது. ஆனா diamond வந்து ஒரு pure form of carbon தான் சொல்லியிருக்காங்க. சரியா? Tennant also proved that when equal weights of charcoal and diamonds were burned, they produce the same amount of carbon dioxide. அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, equal weight of charcoal and equal weight of டைமண்ட் ரெண்டுத்தையுமே நீ பேர்ன் பண்றப்ப ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது அப்படின்னு அவரு கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரு, நம்ம 3 சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணோன்னு பார்த்தோம் இல்லையா, பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ 1855ல ஓகே, ஸோ யார் யார் எந்தெந்த டேட்ல என்னென்ன பண்ணாங்க ஒரு டேபிள் போட்டு நீயே வந்து என்ன பண்ண, நீ வந்து டெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும். 1855ல இங்கிலீஷ் கெமிஸ்ட் பெஞ்சமின் ப்ராடி, என்னது 1855ல இங்கிலீஷ் கெமிஸ்ட் பெஞ்சமின் ப்ராடி என்ன பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ்ட் பியோர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன். என்னது, he produced pure graphite from carbon. என்னது, கார்பன்ல இருந்து பியோர் கிராஃபைட் அவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இதுல இருந்து கிராஃபைட்டுமே கார்பனோட ஒரு ஃபார்ம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து டைமண்ட்ஸ் வந்து கார்பனோட காம்பவுண்ட் இல்லை, அதுவே வந்து ஒரு பியோர் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து கிராஃபைட்டும் ஒரு கார்பன் காம்பவுண்ட் கிடையாது, கிராஃபைட் இஸ் ஆல்சோ a form of carbon இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. Although it had been previously attempted without success, in 1955 American scientist Francis Bundy and his co-workers at General Electric Company finally demonstrated that graphite could be transformed into diamond at high temperature and pressure. Okay, so ரொம்ப வருஷம் ரிசர்ச்க்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பிரான்சிஸ் பண்டி அப்புறம் அவரோட கோவர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கிராஃபைட்டை வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப கிராஃபைட்டை அவங்கனால டைமண்டாக மாற்ற முடிஞ்சது. ஓகே, ஸோ கிராஃபைட் could be transformed into diamond at high temperature and pressure. சரியா? ஸோ எவ்வளோ பெரிய டிஸ்கவரி பாருங்க. ஏன், பிகாஸ் ரெண்டுமே வந்து கார்பன் தான், ஆனால் கிராஃபைட் வேற டைமண்ட் வேறையே மேம், புரியலையே. ஆமாண்டா, ஸோ நீ ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். கிராஃபைட்டும் டைமண்டும் ரெண்டுமே இட் இஸ் மேட் ஆஃப் கார்பன், ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ டிஸ்கவரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1985ல ராபர்ட் கர்ல், ஆரி குரோட்டோ அண்ட் ரிச்சர்ட் ஸ்மாலி இவங்க என்ன பண்ணாங்க, ஃபிலரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, என்னது, ஃபுல்லரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாரும் என்ன நினைச்சாங்க, அதே மாதிரி இதுவும் ஒரு கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இது ஒரு கார்பன் காம்பவுண்ட் நினைச்சாங்க. பட் திஸ் இஸ் நாட் அ கார்பன் காம்பவுண்ட். இதுவுமே வந்து இட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் கார்பன். இதுவுமே என்னது, இட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் கார்பன். இதுவுமே வந்து இட் இஸ் a new form of carbon in which the atoms are arranged in saucer ball shapes. என்னது, atoms are arranged in saucer ball shape. ஸோ ஃபுல்லரினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தனா உனக்கு ஆட்டம்ஸ் வந்து அந்த ஃபுல்லரினோட அதுவுமே ஒரு கார்பன் சப்ஸ்டன்ஸ் தான், ஆனால் அதில் வந்து இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஒரு பால் ஷேப்பில், என்னது, ஒரு பால் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். என்னது, பால் ஷேப்பில் உனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் ஆகி உனக்கு பால் ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பன் ஃபார்மை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 1985ல. நெக்ஸ்ட் கிராஃபீன். என்னது, கிராஃபீன். ஸோ கிராஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது என்ன மேம், இதுவுமே ஏதாவது கார்பன் காம்பவுண்டா அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா கவனிங்க. கிராஃபைட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்ட் இன் ஹெக்ஸகன்ஸ். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் டைமண்ட் கண்டுபிடிச்சாங்க, நெக்ஸ்ட் கிராஃபைட் கண்டுபிடிச்சாங்க கார்பன் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஃபிளரின் கண்டுபிடிச்சாங்க கார்பன் ஃபார்ம்னு, நெக்ஸ்ட் என்ன? கிராஃபீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராஃபீன். ஸோ கிராஃபீன் பார்த்தனா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். என்னது? சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஆனா தே ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹெக்ஸகன்ஸ். என்னது? they are arranged in hexagons. So graphene's discovery was announced in 2004 by Kostya, Novoselov and Andrei Game, who used adhesive tape to detach a single layer of atoms from graphite to produce a new allotrope. Okay, so யார் கண்டுபிடிச்சா? இவங்க தான் வந்து இந்த கிராஃபீன் அப்படின்றது அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 2004ல. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராஃபைட் இருக்கு பாத்தியா, கிராஃபைட் மேல அவங்க செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்கடா. அந்த செல்லோ டேப்பை ஒரு லேயரை எடுக்கிறப்ப என்னாவது, அந்த செல்லோ டேப் எடுக்கிறப்ப அந்த கிராஃபைட்ல இருந்து ஒரு லேயர் வந்து இந்த செல்லோ டேப்போட ஒட்டிக்குது. ஸோ கிராஃபைட்டோட ஒரு லேயர் தான் என்னது? கிராஃபீன். சரியா? ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்டு இன் ஹெக்ஸகன்ஸ். ஓகே, ஸோ கிராஃபைட்டோட ஒரு லேயர் தான் கிராஃபீன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் தீஸ் லேயர்ஸ் were stacked upon one another, graphite would be formed. ஓகே, ஸோ இந்த கிராஃபீன் லேயர்ஸா அப்படியே நீ நிறைய அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருந்தனா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? உனக்கு கிராஃபைட் ஃபார்ம் ஆகும். ஸோ கிராஃபீன் ஹேஸ் அ திக்னஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆட்டம். ஸோ கிராஃபீன் ஓட திக்னஸ் பார்த்தனா இட் ஹேஸ் அ திக்னஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆட்டம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கவரிஸ். இதான் வந்து நம்மளோட டிஸ்கவரிஸ் ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கார்பன் ஃபார்மை எப்பப்போ யார் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்பன். என்னது? ஸோ கார்பன் பார்த்தனா கார்பன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்லேயே வந்து இட் இஸ் ஃபவுண்ட். சரியா? ஸோ கார்பன் இஸ் ஃபவுண்ட் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்டு ஸ்டேட் இன் நேச்சர். என்னது? ஸோ கார்பன் வந்து உனக்கு ஃப்ரீ ஸ்டேட்டாகவும் இருக்கும், கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் இருக்கும். ஸோ கார்பனாகவே இருக்கும், இல்லைனா கார்பன் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி உனக்கு கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஏன்ஷியன்ஸ் used to manufacture charcoal by burning organic materials. Okay, prehistoric periodல charcoal எப்படி prepare பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க organic materials burn பண்றப்ப உனக்கு charcoal கிடைக்குது. charcoal எப்படி கிடைக்குது? by burning organic materials. ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை நீ பேர்ன் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது? சார்கோல் கிடைக்குது. இப்படி தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல உனக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க? சார்கோலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தே யூஸ் டு அப்டெயின் கார்பன் காம்பவுண்ட்ஸ் போத் ஃப்ரம் லிவிங் திங்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஸோ லிவிங் திங்ஸ்லையும் சரி நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து சரி அவங்க கார்பன் அப்டெயின் பண்ணாங்க. Thus in the early 19th century, Berzelius classified carbon compounds based on their source as follows. Okay, so பெர்சீலியஸ் என்ன பண்ணாரு? கார்பன் காம்பவுண்ட்ஸ் எந்த சோர்ஸ்ல இருந்து உனக்கு வந்து அப்டெயின் ஆகுது? என்னது? கார்பன் காம்பவுண்ட்ஸ் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம் அதை வச்சு பெர்சீலியஸ் என்ன பண்ணாரு? கார்பன் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணாரு. சரியா? ஸோ எப்படி கிளாசிஃபை பண்ணாரு? ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த சோர்ஸ். என்னது? பேஸ்ட் ஆன் த சோர்ஸ். ஓகே, ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் எங்கேருந்து நம்ம வந்து அப்டெயின் பண்ணுறோம்? ஸோ பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் கார்பன் காம்பவுண்ட்ஸை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். என்னது? ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் inorganic carbon compounds. So organic carbon compounds பார்த்தனா these are the compounds of carbon obtained from living organisms. என்னது? living organismsல இருந்து நம்ம compounds of carbon நம்ம obtain பண்ணோம்னா they are organic carbon compounds. Example, ethanol, cellulose and starch. என்னது? ethanol, cellulose and starch. இது எல்லாமே உனக்கு என்னது? லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து நம்ம அப்டெயின் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். தீஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் பட் அப்டெயின்டு ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். நான் லிவிங் மேட்டர்ல இருந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்டெயின் பண்ணோம்னா தே ஆர் கால்ட் அஸ் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள், கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாமே வந்து நான் லிவிங் மேட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்லாம் தே ஆர் அப்டெயின்டு ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். சரியா? ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே,
So first, organic compounds of carbon. So they contain carbon connected with other elements like hydrogen, oxygen, nitrogen, sulfur, etc. So organic compounds la வந்து carbon வந்து உனக்கு either ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கும், இல்ல ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிருக்கும், இல்லனா நைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கும், இல்லனா சல்ஃபரோட connect ஆயிருக்கும். என்னது organic compounds of carbon. So thus depending on the nature of other elements and the way in which they are connected with carbon, there are various classes of organic compounds. Okay, so இப்ப கார்பனோட ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு, கார்பனோட சல்ஃபர் கனெக்ட் ஆயிருக்கு, கார்பனோட ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கு. So எப்படி இது கனெக்ட் ஆயிருக்கு? Okay, the way in which they are connected, அதை வச்சு நம்ம again இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். என்னது எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம்? ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கஹால்ஸ், aldehydes, ketones, carboxylic acid, amino acid நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல யூஸ்வலா கார்பன் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். எந்த விதத்துல அட்டாச் ஆயிருக்கு, எப்படி அட்டாச் ஆயிருக்கு, அதை வச்சு அகைன் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். சரியா? So I think it is clear. So as compared to organic compounds, the number of inorganic compounds are limited. So organic compounds compare பண்றப்ப நம்மளோட inorganic compounds ஓட நம்பர் வந்து பார்த்தனா கம்மியா தான் இருக்குமா? என்னது கம்மியா தான் இருக்குமா? Among them oxides, carbides, sulfides, cyanides, carbonates and bicarbonates are the major classes of inorganic carbon compounds. Okay, so inorganic carbon compounds la these are the main classes. Okay, so organic carbon compounds la நம்ம hydrocarbons, amines அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி inorganic carbon compounds la இதுதான் வந்து classes of inorganic carbon compounds. So formation, properties and uses of some of these compounds are given in table. சரியா? Okay, so இதான் வந்து inorganic carbon compounds. Okay, so இந்த டேபிள நல்லா பார்த்துக்கோங்க. For example, carbon monoxide. Okay, so இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? It is not a natural component of air, mainly added to atmosphere due to incomplete combustion of fuel. Usually fuels are made up of carbon. Okay, so carbon fuel burn பண்றப்ப நம்ம கார்பன் வந்து உனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி உனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். பட் இந்த fuels ஒழுங்கா burn ஆகலனா incomplete combustion ஆச்சுனா என்ன ஆகும்? நம்ம கார்பன் வந்து உனக்கு incomplete combustion நடக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். என்னது கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஸோ உனக்கு கார்பன் மோனாக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்க கொடுத்திருக்காங்க. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், ஆனா இது ஹைலி டாக்ஸிக். ஓகே, இட் இஸ் a highly toxic, it is a great pollutant னு கூட சொல்லலாம். சரியா? யூசஸ் பார்த்தனா மெயின் காம்பனன்ட் ஆஃப் வாட்டர் கேஸ் அண்ட் இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இதுவுமே வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். இது வந்து ரொம்ப வந்து நீ வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்ப இந்த கார்பன் காம்பவுண்ட் பத்தி, கார்பன் டை ஆக்சைடு பத்தி. ஸோ இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் ஆஸ் ஃப்ரீ அண்ட் கம்பைன்டு ஃபார்ம்ஸ். இது ஃப்ரீயாகவும் இருக்கும், கம்பைன்டு ஃபார்ம்ஸாகவும் இருக்கும். Okay, so combined form is found in minerals like limestone, magnesite, etc. Okay, so இந்த carbon dioxide எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தனா by complete combustion of fuels, by complete combustion of carbon or coke. Okay, by complete combustion of carbon or coke. சரியா? So carbon or coke complete combustion பண்ணுனா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? உனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஸ்டேபிள். சரியா? அண்ட் இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு உனக்கு கம்பஷனை சப்போர்ட் பண்ணாது. கார்பன் டை ஆக்சைடு கேஸை வச்சு தான் நம்ம வந்து கம்பஷன், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தீயெல்லாம் அணைக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் அதில் இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபயரை சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, பிரெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கார்பனேட்டட் வாட்டர், இந்த 7up ஸ்ப்ரைட்லலாம் உள்ள வந்து உனக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஹை ப்ரெஷரில் உள்ள வந்து நுழைச்சிருப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் உனக்கு வெளியில் வருது. சரியா? அண்ட் அதே மாதிரி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை ஐஸ் இன் ரெஃப்ரிஜரேட்டர். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் கால்சியம் கார்பைடு, இதுவுமே வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். என்னது? கால்சியம் கார்பைடு. இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கோக். என்னது? பை ஹீட்டிங் calcium oxide and coke. Calcium oxide and coke heat பண்றப்ப உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? calcium carbide ஃபார்ம் ஆகுது. This is a grayish black solid.
ஓகே அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்றாங்க கிராஃபைட் அண்ட் ஹைட்ரஜனை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அண்ட் அசிட்டிலின் கேஸ் வெல்டிங் பண்றதுக்கு ரெண்டு இரும்பை ஜாயின் பண்றதுக்கு வெல்டிங் பண்ணுவோமா அங்க உனக்கு அசிட்டிலின் கேஸ் தேவை அந்த அசிட்டிலின் கேஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு we need கால்சியம் கார்பைட் சரியா அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் டைசல்ஃபைட் ஓகே இது வந்து டைரக்டா கார்பன் அண்ட் சல்ஃபர் வந்து நம்ம கம்பைன் பண்றப்ப எனக்கு கார்பன் டைசல்ஃபைட் கிடைக்குது அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா கலர்லெஸ் இன்ஃப்ளேமபிள் ஹைலி பாய்சனஸ் கேஸ் கார்பன் டைசல்ஃபைட் வந்து ரொம்பவே ஹைலி பாய்சனஸ் கேஸ் அண்ட் இதோட யூசஸ் பார்த்தோன்னா இட் இஸ் சால்வெண்ட் ஃபார் சல்ஃபர் ஓகே சல்ஃபரை டிசால்வ் பண்ணுறதுக்கு வி யூஸ் கார்பன் டைசல்ஃபைட் அண்ட் ரேயான் ஃபங்கிசைட் இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கார்பன் டைசல்ஃபைட் உனக்கு தேவைப்படுது நெக்ஸ்ட் கால்சியம் கார்பனேட் ஓகே ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸை நீ ஸ்லேக்கட் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைட் அதில் நீ வந்து கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணனா உனக்கு கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது சாலிடாக இருக்கும் அண்ட் வாட்டரில் இன்சால்யூபிளாக இருக்கும் இதோட யூசஸ் வந்து ஆன்டாசிடாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது அசிடிட்டி இருந்துச்சுன்னா நம்ம இந்த கால்சியம் கார்பனேட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து அசிடிட்டியை ட்ரீட் பண்ணும் ஆன்டாசிடாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சோடியம் பைகார்பனேட் என்னது Next is sodium bicarbonate. It is formed by treating sodium hydroxide with carbonic acid. Sodium hydroxide with carbonic acid நம்ம treat பண்றப்ப you get sodium bicarbonate. இதோட properties white crystalline substance sparingly soluble in water and இதோட uses preparation of sodium carbonate, baking powder and acid. சரியா? So இதா வந்து inorganic carbon compounds. Okay, so special features of carbon. இப்போ நம்ம carbon and its carbonோட classification பார்த்தோம். Organic and inorganic compounds. இப்போ நம்ம special features of carbon நம்ம பார்க்க போறோம். Okay, so நம்மளோட கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தனா 5 மில்லியனுக்கு மேல உனக்கு கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குதான் என்னது எவ்வளோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு 5 மில்லியனுக்கு மேலேயும் உனக்கு கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு எப்படி இதே மாதிரி டெய்லியுமே வந்து உனக்கு கார்பன் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ அவ்வளோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஸோ ஈவன் தோ அபண்டன்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் லெஸ் என்னதான் வந்து நம்ம எர்த்லயும் அட்மாஸ்பியர்லயும் பார்க்குறப்ப இந்த கார்பனோட அபண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ மில்லியன் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்குது ஒரே டவுட்டாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிக்கலாம் இல்லையா ஸோ the number of carbon compounds alone is more than the number of compounds of all the elements taken together. அதாவது இப்போ மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தியா அந்த எலிமெண்ட்ஸோட நம்பரை கம்பேர் பண்ணுற அதே மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸோட நம்பர் கம்பேர் பண்ணுறேன்னா இந்த மொத்தமாக இந்த உலகத்தில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸையும் தாண்டி இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸோட நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த அளவுக்கு நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது ஸோ எப்படி இவ்வளோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது மற்ற எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ வந்து பார்க்க முடியலையே எதனால் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஹேஸ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னது கார்பன் கிட்ட சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கார்பன் ஹேஸ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டினேஷன் என்னது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டினேஷன் ஸோ கேட்டினேஷன் இஸ் பைண்டிங் ஆஃப் அன் எலிமெண்ட் டு இட் செல்ஃப் ஆர் வித் அதர் எலிமெண்ட்ஸ் த்ரூ கோவேலன்ட் பாண்ட்ஸ் என்னது ஸோ கார்பனால மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இருக்கு அதாவது யூஸ்வலாக ஒரு எலிமெண்ட் வந்து மற்ற எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகும் ஓகேயா த்ரூ கோவேலன்ட் பாண்ட் ஓகே ஸோ ஒரு எலிமெண்ட் மற்ற எலிமெண்ட்டோட கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி அது வந்து கம்பைன் ஆக முடியும் பட் கார்பனால் மட்டும்தான் மற்ற எலிமெண்ட்டோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி கார்பன் எலிமெண்ட் கூடயுமே நிறைய பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் வந்து இந்த ஃபீச்சர் வந்து நம்மளோட கார்பனுக்கு மட்டும் தான் இருக்குது மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னொரு எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சிஜன் வந்து உனக்கு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும் ஆனால் ஆக்சிஜன் அதே மாதிரி ஆக்சிஜன் நைட்ரஜனோட கம்பைன் ஆகும் ஓகே பட் நல்லா கவனிங்க நம்ம ஆக்சிஜன் பார்த்தோன்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுமா பார்த்தோன்னா ஒரு 2 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி உனக்கு O2 ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ 3 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி O3 ஃபார்ம் ஆகுது அதுக்கு மேலே ஆக்சிஜனோட கம்பைன் ஆக முடியுமான்னு பார்த்தோன்னா முடியாது ஓகே
ஸோ ஒரு லிமிட் தான். ஆனால் நம்ம கார்பன் எலிமெண்ட்டால் மட்டும் மற்ற எலிமெண்ட்ஸ் கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், அதோட எலிமெண்ட்ஸ் கூடயும் நிறைய பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து 1 2 3 இல்லை, 10 15 20 30 40 50ன்னு சொல்லிட்டு கார்பன் கூடயே 10 40 கார்பன் கூடயுமே அதனால கம்பைன் பண்ண முடியும். செல்ஃப் லிங்கேஜ், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், செல்ஃப் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டினேஷன் சொல்கிறோம். ஸோ மற்ற எலிமெண்ட்னால அந்த மாதிரி முடியாது. மற்ற எலிமெண்ட்னால ஒரு அளவுக்கு தான் வந்து அதோட எலிமெண்ட்டோடைய அதோட ஆட்டமோடைய அதனால கம்பைன் பண்ண முடியும். பட் நம்ம கார்பன்னால எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பனோடையும் அதனால கம்பைன் பண்ண முடியும். So carbon is the most common element which undergoes catenation and forms long chain compounds. Okay, so carbon is the most common element which undergoes catenation and forms long chain compounds. So carbon compounds எல்லாம் பெரிய பெரிய long chain compounds இருக்கிறதுக்கு ரீசன் என்னது, நம்மளோட catenation property தான். So carbon atoms link repeatedly to itself through covalent bond to form linear chain, branched chain or ring structure. சரியா? ஸோ நம்ம கார்பன் வந்து நிறைய கார்பனோட கம்பைன் ஆகி எய்தர் லீனியர் செயின் ஸ்ட்ரெயிட்டாக வந்து செயின் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைனா பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைனா இந்த மாதிரி ரிங் செயின் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதுதான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் இட் செல்ஃப் இஸ் த ரீசன் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதனால தான் நிறைய ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு உண்டான ரீசன் என்ன, ஏன்னா நம்ம கார்பனால செல்ஃப் லிங்கேஜ் பண்ண முடியும், நிறைய கார்பனோட கம்பைன் ஆக முடியும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எசென்ஷியலி டீல்ஸ் வித் கேட்டினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் இன் செல்லுலோஸ் என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், மெயினாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய நம்பரில் இருக்கிறதுக்கான காரணம் உனக்கு இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் இன் செல்லுலோஸ் கண்டெயின் செயின்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். என்னது, ஸ்டார்ச் செல்லுலோஸ் இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட் தானே, இது எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பிளாஸ்டிக்ஸ் வி யூஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். ஓகே ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் அதுவுமே வந்து கேட்டினேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். சரியா? ஸோ இதுதான் உனக்கு சொல்கிறாங்க, கேட்டினேஷனோட ப்ராப்பர்ட்டினால தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உனக்கு கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன, ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன, ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் கார்பன் என்னன்னு பார்த்தோன்னா டெட்ரா வேலன்சி. டெட்ரானா என்ன, 4. ஓகே, ஸோ கார்பனுக்கு மட்டும்தான் வேலன்சி வந்து 4. சரியா? ஸோ இந்த வேலன்சி 4 இருக்கிறதுனால என்ன மேம் யூஸ், அது என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, this is the versatile nature of carbon is its tetravalency. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அதை நீ எப்படி பிரித்து எழுதுவேன், 2,4ன்னு எழுதுவேன். என்ன எப்படி எழுதுவேன், 2,4ன்னு எழுதுவேன். இட் ஹேஸ் 4 electrons in its outermost orbit. outermost orbitல உனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, உனக்கு 4 electrons இருக்கு இல்லையா? ஸோ இதோட வேலன்சி என்ன, வேலன்ஸ் ஷெல்ல உனக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4 இருக்கு. ஸோ வேலன்சியும் இதோட வேலன்சி வந்து 4. ஸோ அக்கார்டிங் டு கார்பன் ரூல், இப்போ ஆக்டெட் ரூல், வேலன்ஸ் ஷெல்ல உனக்கு 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளோட வேலன்ஸ் ஷெல் ஆஃப் கார்பனோட வேலன்ஸ் ஷெல்ல உனக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான் தான் இருக்குது இல்லையா? ஸோ இது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னா இது என்ன பண்ணணும், இதுக்கு 4 எலக்ட்ரான் தேவை. ஓகே, அப்போ தான் அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஸோ கார்பன் ஹேஸ் த டெண்டன்சி டு ஷேர் இட்ஸ் 4 electrons to other atoms. ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணும், 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இன்னும் 4 எலக்ட்ரான் தேவை இல்லையா? ஸோ அந்த 4 எலக்ட்ரான் தேவைக்காக நம்ம கார்பன் வந்து 4 எலக்ட்ரான் அட்டைன் பண்ணும். ஹவு, பை ஷேரிங் இட்ஸ் 4 electrons. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as tetravalency. ஸோ இந்த 4 எலக்ட்ரானையுமே அது வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளோட கார்பன் வந்து வேலன்சி இதுக்கு வந்து 4 இருக்கிறதுனால இட் கேன் ஃபார்ம் 4 கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். என்னது, நம்ம கார்பன் கேன் ஃபார்ம் 4 covalent bonds with other elements. நம்ம கார்பன் வந்து it can form 4 covalent bonds with other elements. For example, in methane பார்த்தனா நம்மளோட கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு பாத்தியா? So in the methane பார்த்தனா கார்பன் atom shares its 4 valence electron with 4 hydrogen atoms. இந்த 4 எலக்ட்ரானை
நாலு ஹைட்ரஜன் கிட்ட அது ஷேர் பண்ணி it is forming CH4. It is forming CH4 with this hydrogen. சரியா? So carbon is forming 4 covalent bonds. So carbonால 4 covalent bond form பண்ண முடியும். So இந்த 4 covalent bond ஒரே element கூட தான் form பண்ண முடியுமா? கிடையாது. So இந்த 4 covalent bond இது எந்த ஒரு element கூடயும் covalent bond form பண்ணலாம். ஹைட்ரஜன் கூட form பண்ணலாம், ஆக்சிஜன் கூட form பண்ணலாம், even carbon கூடயும் அது form பண்ணலாம். So அதுதான் வந்து இதோட unique property. Okay? So as seen above, the tetravalent carbon can form 4 covalent compounds. With this tetravalency, carbon is able to combine with other elements. Okay, so இந்த tetravalency இருக்கிறதுனால தான் 4 covalent bond அதனால form பண்ண முடியும். So இந்த property இருக்கிறதுனால தான் carbon வந்து it is able to combine with other elements. So அதனால தான் carbonால மற்ற elements கூட combine பண்ண முடியுது. அதே மாதிரி it can also combine with itself through single bond, double bond and triple bond. என்னது? So அதனால தான் கார்பனால மற்ற எலிமெண்ட்ஸ் ஓடையும் bond form பண்ண முடியுது. அதே மாதிரி கார்பனும் கூட உனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இல்லைனா சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எதனால? டெட்ராவேலன்சி ஃபார்ம் ஆகிறதுனால தான். சரியா? So as we know, the nature of bonding in a compound is a primary factor which determines the physical and chemical characteristics of a compound. என்னது? So இந்த bonding எப்படி இருக்கு? கார்பனோட இன்னொரு கார்பனோட எப்படி பாண்ட் ஆகுது, அதை வச்சு இல்லை இன்னொரு எலிமெண்டோட எப்படி பாண்ட் ஆகுது, அந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங் வச்சு தான் அந்த கார்பன் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ், physical and chemical properties நம்ம determine பண்றோம்னு சொல்றாங்க. Okay, so the ability of carbon to form multiple bonds is the main reason for the existence of various class of carbon compounds. So நம்ம கார்பனோடையும் கம்பைன் ஆக முடியுது, வேற எலிமெண்ட்ஸோடையும் கம்பைன் ஆக முடியுது. அதனால தான் நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸ் நீ வந்து நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. So table shows one of such classes compounds called as hydrocarbons. Okay, so hydrocarbons அப்படின்ற ஒரு class of organic carbon compounds பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம படிக்கலாம். So when one or more hydrogen in hydrocarbons is replaced by other elements like oxygen, nitrogen, sulfur, halogens, etc., variety of compounds having different functional groups are produced. Okay, so hydrocarbons அப்படின்னா இந்த ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல உனக்கு கார்பன் எலிமெண்ட் அண்ட் ஹைட்ரஜன் எலிமெண்ட் தவிர்த்து வேற எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as hydrocarbons. So hydrocarbonsல யூஸ்வலா உனக்கு என்ன இருக்கும்? only carbon and hydrogen. only கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as hydrocarbons. இதுவே எனக்கு ஹைட்ரஜன் கார்பனை தவிர்த்து எனக்கு மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா I call them as different functional groups. உனக்கு வேற மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வரும். ஸோ அதை பத்தி நம்ம படிக்கலாம், டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன். ஓகே, ஹைட்ரோகார்பன்னா உனக்கு யூஸ்வலாக கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். என்னது? ஃபர்ஸ்ட் ஆல்கேன், செகண்ட் ஆல்கீன், தேர்ட் வந்து ஆல்கைன். என்னது? இது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஆல்கேன் காம்பவுண்ட்ல உனக்கு கார்பன் அண்ட் கார்பனுக்கு நடுவில் உனக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். ஓகே, உனக்கு வெறும் சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஹைட்ரோகார்பனை நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as alkane. for example methane. ஓகே, இங்க பார்த்தனா எல்லாமே உனக்கு சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்னா என்ன? எனக்கு அங்க ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு, அதாவது ஒரு எலக்ட்ரான் பேர் ஷேர் ஆயிருக்கு இல்லையா? ஓகே, இப்போ டபுள் பாண்ட்னா என்ன? கார்பன் நடுவில் எனக்கு இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, அதாவது ரெண்டு பாண்ட், அதாவது டபுள் பாண்ட் அப்படின்னா இங்க ரெண்டு எலக்ட்ரான் பேர் ஷேர் ஆயிருக்கு. என்னது? ரெண்டு எலக்ட்ரான் பேர் ஷேர் ஆயிருக்கு. அப்ப 4 எலக்ட்ரான்ஸ் இங்க ஷேர் ஆயிருக்கு. புரியுதா? சோ பார்த்தனா யூஸ்வலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே கார்பனோட வேலன்சி எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாரு. கார்பனால 4 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு, இங்கே ஒரு பாண்டு, மீதி 2 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த 2 பாண்டை இட் இஸ் ஷேரிங் வித் அதர் கார்பன். சரியா? ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டை we call it as alkene. என்னது? we call it as alkene. அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் நடுவில், என்னது? கார்பன் நடுவில் உனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா, என்னது? கார்பன் நடுவில் உனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா we call this hydrocarbon as alkyne. என்னது?
இதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as alkane. so hydrocarbons நம்ம 3 கிளாஸா பிரிக்கிறோம், alkane, alkene and alkyne. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? ஐசோமெரிசம். ஸோ கார்பனோட யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? கேட்டினேஷன் அண்ட் டெட்ராவேலன்சி, அதனால தான் நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன? ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா என்ன? ஐசோமெரிசம் is another special feature of carbon compounds especially found in catenated organic compounds. okay, so for example இதுவுமே வந்து கார்பனோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். ஓகே, இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இட் இஸ் C2H6O. ஓகே, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபார்முலா வந்து என்னது? C2H6O. ஓகே, இந்த காம்பவுண்டை நம்மளால நேம் பண்ண முடியுமா? உங்களால இப்போ பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் an organic compound represents only the number of different atoms present in the compound. It does not tell about the way in which the atoms are arranged. இல்லையா? ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பேர் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? எனக்கு இந்த காம்பவுண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் இந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து எப்படி இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து அவங்க சொல்லலை இல்லையா? அது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியல. ஸோ வித்தவுட் நோயிங் த ஸ்ட்ரக்சர் வி கான் நேம் இட் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து நேம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா, கிவன் மாலிகுலர் ஃபார்முலா மே லீட் டு மோர் தென் ஒன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ அந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் வந்து அந்த எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கணும்னு கிடையவே கிடையாது. வெவ்வேறு விதமாக அது வந்து அரேஞ்ச் ஆயிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சச் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்தாலுமே அந்த காம்பவுண்டை நம்ம வந்து வெவ்வேறு விதமாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது, பட் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா they will be having different physical and chemical properties. என்னதான் அந்த மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்தாலுமே ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் we call it as isomerism. okay, so the phenomenon in which the same molecular formula may exhibit different structural arrangement is called isomerism. என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற காம்பவுண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ் கொடுக்குதுன்னா அந்த ஃபினாமினாவை தான் என்ன சொல்கிறேன்? ஐசோமெரிசம்னு சொல்கிறேன். the phenomenon in which the same molecular formula may exhibit different structural arrangement. okay, same molecular formula வந்து உனக்கு different structures வந்து கொடுக்குது அப்படின்னா this phenomena, இந்த phenomena தான் என்ன சொல்கிறேன்? I call this as isomerism. okay, I call this as isomerism. so the compounds that have the same molecular formula but different structural formula, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as isomers. ஸோ எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்க்கு மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்குது ஆனால் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை we call those as isomers. we call those as isomers. for example, இப்போ இந்த given ஃபார்முலா பாருங்க, it is C2H6O. என்னது? the given formula is C2H6O. ஓகே, இதுக்கு ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஓகே, for example இந்த C2H6O, so first arrangement is this. பாரு, 2 கார்பன் and 3 plus 2 plus 1 5 hydrogen and 1 oxygen. okay, so this is C2H6O. ஆனால் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? so this is one structure. this is one structure. next C2H6O-வை நான் இப்படியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கேயும் பாரு, இங்கே 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் இப்படியும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரே காம்பவுண்ட் தான், அதாவது ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான், ஆனால் எனக்கு 2 விதமான காம்பவுண்ட் இருக்கு பேஸ்ட் ஆன் their different structures. ஸோ இந்த 2 காம்பவுண்ட் தான் நான் என்ன சொல்லுவேன்? I call these as isomers. ஓகே, I call this as isomers. ஓகே, ஏன்னா these compounds are having same molecular formula ஆனால் different structural formula. different structural formula. so இந்த compounds நான் என்ன சொல்லுவேன்? I call this as isomers. ஏன்? because these compounds have the same molecular formula but different structural formula. இதோட physical and chemical propertiesum differ ஆகும். சரியா? இதான் isomers னு சொல்லுவேன்.
both the compounds have the same molecular formula ஆனா different arrangements இருக்கு. In compound A, oxygen atom is attached to hydrogen as well as carbon. இல்லையா? ஆனா இங்க பாருங்க oxygen atom is attached to both carbon தான். இல்லையா? Okay, so இங்க வந்து this oxygen is attached to only hydrogen here. So this இத வந்து நம்ம alcohol functional group ன்னு சொல்லுவோம். இங்க வந்து oxygen is attached to both carbon atom. இந்த compound we have ether. என்னது இத நம்ம ether ன்னு சொல்லுவோம். So இந்த ரெண்டு compoundsக்குமே வந்து molecular formula same இருந்தாலுமே arrangements different-ஆ இருக்கு. So இதோட physical and chemical properties எனக்கு differ ஆகும். So isomers-ஓட property புரிஞ்சுக்கோங்க. Isomerism-ல உனக்கு molecular formula same-ஆ தான் இருக்கும். ஆனா structural arrangement different-ஆ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம isomers-னு சொல்லுவோம். சரியா? So physical and chemical property-யும் differ ஆகும். Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா allotropy. என்னது allotropy? So allotropy-னா என்ன? Property by which an element can exist in more than one form that are physically different and chemically similar. என்னது allotropy-னா என்ன? இதையும் நீ ஐசோமெரிசமையுமே நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஐசோமெரிசம்ல எனக்கு கார்பன் காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கு, ஆனா ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. அது ஐசோமெரிசம். ஆனா allotropyன்றது ஒரு எலிமெண்ட் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம பார்க்க போறது கார்பன் தான். இப்ப கார்பன்ன்றது ஒரு எலிமெண்ட், அது வந்து எனக்கு வேற வேற ஃபார்ம்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகும். எனக்கு இங்க வந்து காம்பவுண்ட் வந்து வேற வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகல, அது ஐசோமெரிசம். எனக்கு இங்க ஒரு எலிமெண்ட்டே வேற வேற ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து எனக்கு வந்து கிராஃபைட்டா இருக்கு, டைமண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? allotropyன்னு சொல்றோம். ஓகே, ஆனா கெமிக்கலி பார்த்தோன்னா எல்லாமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் தான், அது கார்பன் எலிமெண்ட் தான். So chemically they are same, and physical structure wise they are different. Physically they are different. So the different forms of that element are called its allotropes. Okay, அந்த மாதிரி அந்த எலிமெண்டோட டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நம்ம allotropesன்னு சொல்லுவோம். சரியா? So the main reason for the existence of allotropes of an element is the method of formation or preparation. எதனால இந்த allotropes ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா இந்த allotropes வந்து ஃபார்ம் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் உனக்கு இந்த allotropes எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்பனோட டிஃபரெண்ட் allotropic ஃபார்ம்ஸ், அதோட பிசிக்கல் நேச்சர் இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ கார்பன் வந்து உனக்கு கிறிஸ்டலைன் ஃபார்மாகவும் இருக்கும், அமர்ஃபஸ் ஃபார்மாகவும் இருக்கும். கிறிஸ்டலைன் ஃபார்ம்னா ரொம்ப ரிஜிட் ஸ்ட்ரக்சரோட கார்பன் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுவே வந்து அமர்ஃபஸ் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருக்கும். ஓகே, ஹார்ட் நேச்சராக இருந்தால் தட் இஸ் கிறிஸ்டலைன், சாஃப்டாக இருந்தால் அமர்ஃபஸ்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கார்பனோட allotropes கிறிஸ்டலைன் ஃபார்ம் பார்த்தோன்னா நம்மளோட டைமண்ட், கிராஃபைட், ஃபிலரின் இது எல்லாமே crystalline allotropes of carbon. இது எல்லாமே crystalline allotropes of carbon. And carbonோட amorphous allotropes பார்த்தனா charcoal, coke, lamp black, gas carbon இது எல்லாமே amorphous forms of allotropes of carbon. So இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு ஏன்னா இது புக் பேக்ல இருக்கு. சரியா? புக் பேக்ல இருக்கு. நான் வேணா உனக்கு காமிக்கிறேன். புக் பேக்ல ஓகே, possible isomers of C2H6O இந்த question நம்ம பார்த்தோமா? ஓகே, ஸோ கார்பன் ஒன்லி ஃபார்ம்ஸ் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். எதனால? பிகாஸ் அதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இட் கேன் ஒன்லி ஷேர் எலக்ட்ரான்ஸ். அதனால எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணவும் முடியாது, எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணவும் முடியாது. ஓகே, அதனால தான் இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் allotropy. allotropyனா என்னன்னு இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். கெமிக்கலி தே வில் பி சேம், பட் ஃபிசிக்கலி தே வில் பி டிஃபரெண்ட். allotropy. ஓகே, yes. And catenation na enna? What is catenation? Self linkage of carbon. Carbon-ஆல மற்ற எலிமெண்ட்ஸ் ஓடையும் லிங்க் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், கார்பனோடையுமே பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதான் catenation. And how does carbon form catenated compounds நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? எஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல புக் பேக் கொஸ்டின்ஸ் உனக்கு இதான் கேட்டிருக்காங்க. எஸ். இந்த ஹாட் கொஸ்டின் பாருங்க. when a carbon fuel burns in less aerated room it is dangerous to stay there. ஏன் கார்பன் வந்து less aerated room, less aerated roomனா ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற ரூம்.
ஸோ கார்பன் வந்து கம்மியான ஆக்சிஜன்ல வந்து பேர்ன் ஆச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குமா? அப்போ உனக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கிறப்ப தான் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு இஸ் ஹைலி டாக்ஸிக். ஸோ அதனால தான் வந்து when a carbon fuel burns in less aerated room அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும் which is very dangerous. Okay? Why do carbon exist mostly in combined state? ஏன் வந்து கார்பன் யூஸ்வலா கம்பைன்ட் ஸ்டேட்டாவே இருக்கு, ஃப்ரீ ஸ்டேட்டா யூஸ்வலா இருக்காது அப்படின்னா ஏன்னா கார்பன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர் லைக் கேட்டினேஷன் அண்ட் டெட்ராவேலன்சி மற்ற எலிமெண்ட்ஸோட ஈஸியாக கம்பைன் ஆகிடும். ஸோ அதனால தான் அது கம்பைன் ஸ்டேட்டாவே இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம allotropes ஆஃப் கார்பனுக்கு வருவோம். ஓகே, crystalline forms of carbon. First one அதுல என்னது டைமண்ட். ஓகே, ஸோ டைமண்ட்ல each carbon atom shares its 4 valence electrons with 4 other carbon atoms. ஓகே, ஒவ்வொரு கார்பன் ஆட்டமுமே 4 கார்பன் ஆட்டமோட பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு கார்பன் ஆட்டமே it shares its 4 valence electrons with 4 other carbon atoms forming 4 covalent bonds. ஓகே, இங்க ஒரு கோவேலன்ட் பாண்ட், இங்க கோவேலன்ட் பாண்ட், இங்க ஒரு கோவேலன்ட் பாண்ட், இங்க ஒரு கோவேலன்ட் பாண்ட். ஸோ 4 கோவேலன்ட் பாண்ட் ஒவ்வொரு கார்பன் ஆட்டமே வந்து அட்டாச் ஆயிருக்கும். எதுல? டைமண்ட்ல. சரியா? ஸோ ஹியர் தி ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரிப்பீட்டட் டெட்ராஹெட்ரல் ஃபேஷன். ஓகே, ஸோ இங்க பாருங்க ஒவ்வொரு கார்பன் ஆட்டமுமே இந்த மாதிரி ஷேப்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதை தான் நம்ம டெட்ராஹெட்ரல்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் தான் உனக்கு ஃபுல்லாவே இருக்கும். எதுல? டைமண்ட்ல இருக்கும். which leads to a 3-dimensional structure accounting for its hardness and rigidity. இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து உனக்கு ரிப்பீட்டடா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம டைமண்ட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ டைமண்டோட ஹார்ட்னஸ் எதனால? because carbon is arranged to 4 other carbon atoms in a tetrahedral fashion repeatedly. அதனால தான் கார்பன் இன் டைமண்ட் ஃபார்ம் வந்து பயங்கர ஹார்டா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? கிராஃபைட். சரியா? ஸோ கிராஃபைட் வந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த நம்மளோட பென்சில் லெட் இருக்கு பார்த்தியா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட். ஓகே, இங்கே பார்த்தோன்னா கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு 3 other carbon atoms through covalent bonds. என்னது? டைமண்ட்ல கார்பன் ஆட்டம் ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 4 கார்பன் ஆட்டமோட கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இங்க கிராஃபைட்ல ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் bonded to 3 other carbon atoms. Okay, so 3 other carbon atoms ஓட ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ மீதி ஒரு எலக்ட்ரான் மேம் அது லூஸ் எலக்ட்ரான்ஸா அப்படியே இருக்கும். சரியா? ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார்ம்ஸ் hexagonal layers which are held together by van der Waals forces. ஓகே, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குமா? இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குமா? ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸகனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே லேயராக உனக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த லேயருக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன்? we call this as van der Waals forces. ஸோ லேயர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம கிராஃபைட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஓகே, ஸோ the layers are held by weak forces. ஸோ அதனால தான் டைமண்டை விட நம்ம கிராஃபைட் வந்து இட் இஸ் சாஃப்டா. சரியா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் வாட் ஆர் த டிஃபரன்சஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன், கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்ன? ஃபில்லரின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ பால் லைக் ஸ்ட்ரக்சர். என்னது? கார்பன் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்ட் இன் பால் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ த பெஸ்ட் நோன் ஃபில்லரின் இஸ் பக்மின்ஸ்டர் ஃபில்லரின். இங்கே வந்து 60 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். தே ஆர் ஜாயின் டுகெதர் இன் அ சீரீஸ் ஆஃப் 5 and 6 membered to form spherical molecule resembling a saucer ball. Okay, so 60 கார்பன் ஆட்டம் இந்த மாதிரி பால் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. சாசர் பால் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால தான் இது பேர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபில்லரிங். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன? C60. இதான் வந்து கிறிஸ்டலைன் allotropes ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோப் பேர் என்ன? பக்மின்ஸ்டர் ஃபில்லரின். ஏன்னா இதை வந்து பக்மின்ஸ்டர் ஃபில்லர் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் ரிமைண்டட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் dome shaped halls designed by Fuller. Fuller வந்து
என்ன பண்றாரு, இந்த எக்ஸிபிஷன்ஸ்ல டிசைன் பண்றப்ப டோம் ஷேப்ல வந்து கண்டுபிடிக்கிறதுனால அதே மாதிரி இது ரிசம்பிள் பண்றதுனால தான் இது பேர் என்ன, பக்மின்ஸ்டர் ஃபில்லரின். ஓகே, ஆல்சோ கால்ட் அஸ் buckyball. A large family of fullerenes exists starting at C20 and reaching up to C540. ஓகே, நிறைய fullerenes இருக்கு, பட் பக்மின்ஸ்டர் ஃபில்லரின் வந்து C60 தான் ஃபார்முலா. சரியா? ஓகே, so very important question, difference between diamond and graphite. Okay, diamond and graphite க்கு what is the differences? So diamond வந்து 4 covalent bonds இருக்கும், இங்க வந்து 3 covalent bonds தான். Diamond is hard, heavy and transparent. எதனாலன்னு பார்த்தோம், tetragonal arrangementனால, tetrahedral arrangementனால. இங்க வந்து graphite வந்து soft, slippery to touch and opaque. இங்க வந்து it has tetrahedral units linked in 3-dimensional form. இங்க வந்து it has planar layers of hexagon units. Diamond வந்து it is a non-conductor of heat and electricity. என்னது, இது heat and electricity conduct பண்ணாது. But graphite வந்து it is a conductor of heat and electricity. சரியா? So structures வந்து ப்ராப்பரா பார்த்துக்கோங்க, it is very important. இதான் வந்து நம்மளோட diamond structure, இது வந்து graphite structure. So layersக்கு நடுவுல van der Waals forces இருக்கு, and this is Buckminster fullerene. சரியா? கிளியரா? So graphene நான் சொன்ன பாத்தியா? So graphene வந்து ரீசெண்டா தான் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. கிராஃபைட்டோட ஒரு லேயர், இதுதான் கிராஃபைட் இல்லையா? ஸோ நிறைய லேயர்ஸ், எக்ஸகனல் லேயர்ஸ் இருக்கு பாத்தியா? ஸோ இதுல ஒரே ஒரு லேயர் தான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் இட் அஸ் கிராஃபீன். ஓகே, அதுதான் நான் என்ன சொல்லுவேன், கிராஃபீன்னு சொல்லுவேன். ஓகே, அதான் ரீசென்ட்லி ப்ரொடியூஸ்ட் allotrope of carbon which consists of honeycomb shaped hexagonal ring. Okay, it is the thinnest compound known to man. Okay, அதோட thickness பார்த்தனா it is 1 atom thick. It is the lightest material known. Okay, and it is the best conductor of heat at room temperature. Layers of graphene are stacked on top of each other to form graphite. Okay, so graphene எல்லாம் அப்படியே நம்ம லேயரா அரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு graphite கிடைச்சிரும். சரியா? I think it is clear. ஓகே, இப்போ நம்ம amorphous forms of carbon பார்க்கலாம். crystalline formsல diamond பார்த்துட்டோம், graphite பார்த்துட்டோம், and fullerene பார்த்தோம், and graphene பார்த்தோம். இப்போ amorphous forms of carbon. Okay, so rigid structure இங்கே இருக்காது. Okay, so amorphous form of carbonல carbon atoms are arranged in random manner. அங்க வந்து crystalline formsல பார்த்தனா carbon வந்து ஒரு specific structureல தான் வந்து bond form பண்ணுச்சு. பட் இங்க அப்படி கிடையாது. Carbon atoms are arranged in random manner. These form of carbon are obtained when wood is heated in the absence of air. Okay, wood வந்து நீ in the absence of air வந்து நீ burn பண்றப்ப you get this amorphous forms of carbon. Example நம்மளோட charcoal. Okay, wood burn பண்ணாதான் you get charcoal இல்லையா? So random arrangement of carbon இங்க இருக்கும். சரியா? இப்போ நம்ம physical properties of carbon compounds பார்க்கலாம். சரியா? ஸோ நம்மளோட கார்பன் காம்பவுண்ட்ஸ், கார்பனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா கார்பன் இஸ் அ நான் மெட்டல். ஓகே, நிறைய எலக்ட்ரோபிக் ஃபார்ம்ஸில் இருக்குது, சாஃப்ட் பவுடர்லேருந்து ஹார்ட் சாலிட் வரைக்கும். நம்ம சார்கோல்லாம் சாஃப்ட் பவுடர் தான், ஹார்ட் சாலிட் லைக் டைமண்ட். ஸோ கார்பன் இத்தனை ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, எல்லா எலக்ட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் வந்து உனக்கு சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். வேரஸ் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ கார்பனோட எலக்ட்ரோபிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து உனக்கு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோன்னா யூஸ்வலாக உனக்கு சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டாக இருக்கும். சரியா? அண்ட் amorphous forms of carbon and graphite are almost black in color and opaque. Okay, so amorphous forms of carbon compound யூஸ்வலாக பிளாக்காக இருக்கும் அண்ட் ஒபேக்காக இருக்கும். Diamond is transparent and shiny. Amorphous forms have low melting and boiling point. crystalline forms like diamond, graphite, fullerene ஓட boiling and melting point பார்த்தனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் compared to the amorphous forms. And carbon is insoluble in water and other common solvent. என்னது? carbon வந்து இங்க insoluble in water. Okay, but some of its compounds are soluble in water and other solvents. Okay, so ethanol, carbon dioxide are soluble in water. And elemental carbon undergoes no reaction at room temp.
temperature. இப்போ வந்து நம்ம physical properties பார்த்தோம், இப்போ chemical properties. So usually elemental carbon பார்த்தனா அது room temperatureல எந்த ஒரு reaction undergo பண்ணாது. ஓகே, ஆனா கொஞ்சம் elevated temperatureல reaction undergo பண்ணும். ஓகே, ஆனா அதோட compounds நம்ம carbon compounds பார்த்தனா it undergo large number of reactions even at room temperature. So elemental carbon உனக்கு room temperatureல எந்த ஒரு reactionம் வந்து undergo பண்ணாது. But carbon compounds வந்து உனக்கு room temperatureல reaction undergo பண்ணும். First reaction வந்து oxidation. இங்க வந்து reaction with oxygen. So carbon உனக்கு oxygen ஓட combine ஆகிறப்ப it forms oxide like carbon monoxide and carbon dioxide with the evolution of heat. என்னது carbon oxygen ஓட combine ஆகிறப்ப உனக்கு either carbon dioxide or carbon monoxide form ஆகுது along with the release of heat energy. So organic compounds like hydrocarbon also undergo oxidation to form oxides and steam with the evolution of heat and flame. This is otherwise called as combustion. Okay, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call this as combustion சொல்லுவோம். Okay, so organic carbon compounds like hydrocarbon undergo oxidation to form oxides and steam with evolution of heat and flame. இந்த process தான் we call it as combustion. Okay, so reactions வந்து நீங்க practice பண்ணுங்க. Okay, with limited amount of oxygen உனக்கு carbon monoxide form ஆகும், with good amount of oxygen carbon dioxide. Okay, and methane when it is combining with oxygen it forms carbon dioxide, water plus heat energy. சரியா? Clear-ஆ? Next reaction என்ன? Reaction with steam. So carbon வந்து steam ஓட react பண்றப்ப it forms carbon monoxide. Reactions practice பண்ணுங்க. And next carbon sulfur ஓட react பண்றப்ப you get carbon disulfide. சரியா? Next reaction with metals. So at elevated temperature carbon வந்து it reacts with some metals like iron, tungsten, titanium, etc. Okay, to form their carbides. Okay, to form their carbides. So carbon it combines with metals to form metal carbide. So reaction with oxygen பார்த்தோம், reaction with steam பார்த்தோம், reaction with metals பார்த்தோம், and reaction with sulfur பார்த்தோம். Okay, so yes, so இது வரைக்கும் I think it is clear. So carbon compounds in everyday life. Okay, so இப்போ நம்ம physical properties of carbon பார்த்தோம், chemical properties of carbon பார்த்தோம். இப்போ நம்ம day to day lifeல what are the carbon compounds அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So they include carbon based fuels, carbon nanomaterials, plastics, carbon filters, carbon steel, etc. Okay, நம்ம day to day lifeல நம்மளோட carbon compounds என்னென்ன இருக்கு. So even though carbon and its compounds are vital for modern life, some of its compounds like carbon monoxide, cyanide and certain types of plastics are harmful to humans. So நம்ம day to day lifeல நிறைய நல்ல விதமான carbon compounds இருக்கு, பட் அதையும் தாண்டி சில harmful-ஆன carbon compounds-உம் இருக்கு. For example, carbon monoxide, cyanide and சில certain types of compounds வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ useful கிடையாது. They are little harmful. So in the following segment, let us discuss the role of plastics in our day-to-day life and aware how these plastics are affecting us. Okay, அதில் என்னென்ன toxic chemicals இருக்குன்னு பார்க்கலாம். So இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? Plastics. Okay, so இது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இல்லை. So it is like a general topic, but இதை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ உனக்கு நிறையவே வந்து யூஸ் ஆகும். So plastics are a major class of catenated organic compounds. என்னது? Catenated organic carbon compounds ல உனக்கு plastics வரும். So they are made from long chain organic compounds called as polymer resins. என்னது? long chain organic compounds polymer resins ல with chemical additives நம்ம வந்து add பண்ணோம்னா you get different types of plastics. என்னது? polymer resins ல சில chemical additives add பண்றப்ப you get different types of plastics. So different kinds of polymers are used to make different types of plastic. So எல்லா பிளாஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கா? சில பிளாஸ்டிக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து அமுக்கிடலாம், சில பிளாஸ்டிக் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில பிளாஸ்டிக் ஈஸியாக ஹீட் ஆகும், சில பிளாஸ்டிக் ஹீட்டாக மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. எதனால பிளாஸ்டிக்ஸ் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் கன்வீனியன்ட்,
cheap and are used in our day-to-day life. Okay, ஏன் பிளாஸ்டிக்ஸ் மற்ற மெட்டீரியல்ஸை விட பிளாஸ்டிக் ஏன் ரொம்ப காமனாக இருக்குன்னா இது ரொம்ப சீப்பாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் சேஞ்ச் த வே வி லிவ். தே ஹவ் ஹெல்ப்ட் இம்ப்ரூவ் ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டி. ஓகே, இப்போ ஃபோன்லாம் கூட பார்த்தோன்னா பிளாஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டில் பிளாஸ்டிக், ஃபுட் சேஃப்டியில் பிளாஸ்டிக்ஸ், எல்லா இடத்துலையுமே உனக்கு பிளாஸ்டிக்ஸ் வருது. நம்மளோட டே டு டே லைஃபை ஈஸியாக மாற்றுறதுக்கு நம்ம பிளாஸ்டிக்ஸ் வருது. ஸோ தே ஹவ் அலோட் மெனி பிரேக் த்ரூஸ் இன் டெக்னாலஜிஸ். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ், பிளாஸ்டிக்லாம் இல்லைன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியலில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து யோசிச்சோன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருக்குது. பட் தீஸ் பெனிஃபிட்ஸ் ஹாவ் கம் அட் அ காஸ்ட். ஓகே, ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே சில லிமிடேஷன்ஸ் நம்ம பிளாஸ்டிக்ஸ்க்கு இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்? நிறைய யூசஸ் பார்த்தோம். பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட், சீப்பு, லைட் வெயிட், அஃபோர்டபுள், இது எல்லாமே பார்த்தோம். பட் ட்ராபேக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் என்ன? ஸோ பிளாஸ்டிக்ஸ் டேக் அ வெரி லாங் டைம் டு ஃபுல்லி பிரேக் டவுன் இன் நேச்சர். என்னது, பிளாஸ்டிக்ஸ் பிரேக் டவுன் ஆகுறதுக்கு, தானாகவே வந்து அது பிரேக் டவுன் ஆகுறதுக்கு அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ த மைக்ரோப்ஸ் தட் பிரேக் டவுன் பிளாஸ்டிக் ஆர் டூ ஃபியூ இன் நேச்சர். என்னது, பிளாஸ்டிக்ஸை டீக்ரேட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ஓகே, ஸோ த மைக்ரோப்ஸ் தட் பிரேக் டவுன் பிளாஸ்டிக் ஆர் டூ ஃபியூ இன் நேச்சர் டு டீல் வித் த பிளாஸ்டிக்ஸ் வி ப்ரொவைட். ஓகே, ஸோ நம்ம வந்து மில்லியன் அண்ட் மில்லியன் கணக்கில் நம்ம பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் பிளாஸ்டிக்ஸை டீக்ரேட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ a lot of plastic does not get recycled and ends up polluting the environment. இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் ப்ராப்பராக வந்து டீக்ரேட் ஆக மாட்டேங்குது. நம்மளும் ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணாததுனால நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் உனக்கு நடக்குது. சரியா? ஸோ நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் நடக்குது. ஸோ some types of plastics contain harmful chemical additives that are not good for human health. சில பிளாஸ்டிக் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. அண்ட் அதே மாதிரி பேர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், என்னது, பேர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ரிலீசஸ் டாக்ஸிக் கேஸஸ் தட் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த் அண்ட் கான்ட்ரிபியூட் டு கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை பேர்ன் பண்ணுறப்ப நிறைய டாக்ஸிக் கேஸஸ் ரிலீஸ் ஆகும். அதுவுமே வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது இல்லை. One time use and throw away plastics end up littering and polluting the environment. இப்போ நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நீ திரும்ப யூஸ் பண்ணால் அது ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சில ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வாங்கிட்டு நம்ம அதை அப்படியே வந்து தூக்கி போட்டுறோம். இதெல்லாம் என்ன ஆகுது, என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. அதனால தான் ஈவன் இன் பெங்களூர் நாங்கள் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் உள்ள அலௌடு கிடையாது. ஏன், நம்ம பீப்புள் வந்து சும்மாவாக இருப்பாங்க, இவங்க வந்து பிளாஸ்டிக்ஸை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும், பொல்யூஷன் வர ஆரம்பிக்கும். அதனால தான் ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே உள்ள அலௌட் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிளாஸ்டிக்ஸோட ட்ராபேக்ஸ். ஓகே, ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ ரெசின் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்க. இந்த பிக்சர்ஸ்ல உனக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நீ வந்து யூ கேன் சி. ஓகே, இந்த ஆவின் பேக்கெட் கவரில், அப்புறம் பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஓகே, வாட் ஆர் தீஸ் கால்ட் அஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தீஸ் ஆர் கால்ட் அஸ் ரெசின் கோட். Okay, so the resin code represents the type of polymer used to make the plastic. Okay, so in the resin code இத பார்த்தா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இது எந்த பிளாஸ்டிக்கால எந்த பாலிமர்னால இந்த காம்பவுண்ட் மேட் ஆயிருக்கு அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எதுக்கு இந்த மாதிரி resin codes போடணும்? What is the need for resin codes அப்படின்னு பார்த்தோன்னா, plastics should be either recycled or disposed of safely. என்னது, பிளாஸ்டிக்ஸை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைனா வந்து we end up in polluting the environment. நம்ம என்வாயன்மெண்ட் பொல்யூட் ஆகுது, நம்ம ஆர்கானிசம்ஸ் பொல்யூட் ஆகுது. பிளாஸ்டிக்ஸ்லாம் சாப்பிட்டா, அந்த மாடெல்லாம் சாப்பிட்டா யோசிச்சு பாருங்க, அதோட வயிறில் அப்படியே தான் இருக்கும். அதனால அதுக்கு தான் வந்து பாதிப்பு இல்லையா? அண்ட் நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லையுமே வருது. ஸோ இது எல்லாமே அப்படியே நம்ம உடம்புலேயே வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆகியே இருக்கும், அது ப்ராப்பராக வந்து டிஸ்போஸும் ஆகாது. ஸோ அதனால பிளாஸ்டிக்ஸை தவிர்க்கணும் இல்லையா? So plastic should be recycled or disposed of safely. So certain types of plastic should be avoided. சில பிளாஸ்டிக்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். So they do not end up polluting the environment. Okay, so ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே it is composed of different polymer or set of molecules. இந்த different molecules do not mix when plastics are recycled.
ஓகே, இப்போ இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம குப்பையில போடுறோம் இல்லையா? ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பாலிமர்ஸ்ல மேடா இருக்கிறதுனால ரீசைக்கிள் பண்றப்ப நம்ம வந்து ப்ராப்பரா வந்து குரூப் பண்ணி நம்ம ரீசைக்கிள் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராப்பரா குரூப் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது என்ன டைப் ஆஃப் பாலிமர்ல மேடா இருக்கு அது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் இந்த ரெசின் கோட்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ தே நீட் டு பி செப்பரேட்டட். ஓகே, ஸோ நிறைய பிளாஸ்டிக் குப்பையை போடுற எல்லா பிளாஸ்டிக்கையும் அப்படியே ஒன்னா வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்கை நம்ம தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணணும். அது என்ன பாலிமர்ல மேட் ஆயிருக்கு அதை வச்சு. ஸோ த ரெசின் கோட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் were designed in 1988. என்னது 1988ல தான் ரெசின் கோட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. It is a uniform way of classifying the different types of plastic which helps recyclers in the sorting process. Sort பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த ரெசின் கோட் இருக்கு. ஓகே, these are the different types of resin code. என்னது? ஸோ இப்போ நம்ம ரெசின் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, the secret resin codes are shown as 3 chasing arrows in a triangle. என்னது? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதுல 3 arrows வந்து இருக்கும். ஓகே, 3 arrows வந்து இருக்கும். அண்ட் நடுவுல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே சில லெட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. இதான் வந்து ஒரு ரெசின் கோட்ல இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூஸ்வலி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். இட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த லேபிள் ஆர் பாட்டம் ஆஃப் த பிளாஸ்டிக் ஐட்டம். பிளாஸ்டிக் ஐட்டமோட லேபிளில் இல்லை அதுக்கு கீழே ஏதாவது ஒரு டப்பாக்கு கீழே நீ வந்து பார்க்கலாம். ஃபார் இப்போ ரேண்டமாக இதை எடுத்திருக்கேன், இதில் இருக்கா? இதில் இல்லை. ஓகே, ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமில் நீங்கள் தேடுங்க எங்கே இந்த மாதிரி இருக்கு. யூஸ்வலாக லேபிளில் அட்டைப்பட்டியில் கூட போட்டிருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இட்ஸ் யூஸ்வலாக டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். நீங்கள் வந்து எனக்காக இதை ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. நானும் வந்து தேடுறேன் இனிமேல். இதான் என்னோட வேலை, சரியா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி தேடுங்க, ரெசின் கோடு என்ன இருக்குது, அது என்ன பாலிமர்ல மேடாக இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம், சரியா? ஸோ ரெசின் கோட்ஸ் ஆர் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 7. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஒவ்வொரு ரெசின் கோடும் ஒவ்வொரு கேட்டகரியை ஆஃப் பாலிமர் சொல்லுது. ரெசின் கோட் 1 to 6 each identify a certain type of plastic that is often used in products. ரெசின் கோட் 1 to 6 வந்து உனக்கு யூஸ்வலாக ப்ராடக்ட்ஸில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ். ரெசின் கோட் 7 is a category which is used for every other plastic that does not fit into the categories. இந்த 6 கேட்டகரிக்குள்ள இல்லாத பிளாஸ்டிக்ஸை நம்ம 7 போட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். Okay, resin codes look very similar to the recycling symbol, but this does not mean that it is a recycling symbol. அதாவது ரெசின் கோட பார்க்குற வந்து இது வந்து ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அந்த சிம்பிள் மாதிரி இருக்கும். பட் அது வேற, இது வேற. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் எடுத்துட்டு, ஓகே, அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்க்கு கீழே you have to find out the resin code. Okay, and the bottom of the plastic item will only have an acronym or the full name of the plastic type. எப்படி இருக்கும்? சில நேரத்தில் உனக்கு இந்த PP, PS இந்த மாதிரி மட்டும் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஓகே, if you do not find it on the bottom, search for the code on the label. ஓகே, உன்னால் கீழே பார்க்க முடியலனா லேபிளில் உனக்கு அந்த கோடு இருக்க சான்ஸ் இருக்கு. So you can search it out. Some plastics do not have a code. The company did not follow the rules and you do not know if it is safe to use. Okay, so usually எல்லா பிளாஸ்டிக்ஸ்லையுமே இந்த கோடு இருக்கணும். அப்படி இந்த கோடு இல்லை அப்படின்னா கம்பெனி வந்து அந்த பிளாஸ்டிக் மேக் பண்ணுறப்ப ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஸோ உன்னால் வந்து அந்த பிளாஸ்டிக் என்ன டைப் ஆஃப் பாலிமர்னு உனக்கு தெரியாது. ஸோ உனக்கு அது சேஃபாக இல்லையான்னு கூட தெரியாது. ஓகே, so harmful effects of plastics. Another, what are the harmful effects of plastics? The plastics in our everyday life can be harmful for 2 reasons. Okay, first reason என்ன, some types of plastics contain chemicals that are harmful to our health. பிளாஸ்டிக்ஸ் ஏன் வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறாங்க? ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ஸில் சில கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் போடுறதுனால அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து the second reason is that a lot of plastics are designed to be used just for one time. என்னது, நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து just for one time யூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சில பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து மேட் ஆயிருக்கு. This use and throw away plastic causes pollution to our environment. இந்த மாதிரி இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ்னால நம்மளோட
என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து பொல்யூஷன் நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்கு பிளாஸ்டிக்ஸ் ஹார்ம்ஃபுல், நம்மளோட உடம்புக்கு அது தீங்கு விளைவிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் யூஸ்னால என்வாயன்மெண்ட்ல நிறைய பொல்யூட் பண்ணும். ஓகே, ஸோ தேர் ஆர் 3 types of plastic that use toxic and harmful chemicals. Okay, these chemicals are added to plastics to give certain qualities such as flexibility, strength, color and fire. ஏன் மேம் பிளாஸ்டிக்ஸ் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதே மாதிரி யூவி ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. ஸோ தே ஆர் ஹார்ம்ஃபுல். ஸோ த 3 அன்சேஃப் பிளாஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா PVC, PS and PC or ABS. PVC plastic, PVC pipe, அது வந்து ஆக்சுவலாக ஹார்ம்ஃபுல்லாக. ஓகே, ரெசின் கோட் 3 and PS ரெசின் கோட் 6. தெர்மோகோல், ஸ்கூல்லலாம் கூட தெர்மோகோல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்க. அண்ட் PC or ABS ரெசின் கோட் 7. இது 3 தான் அன்சேஃப் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ரெசின் கோட் பற்றி நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் PVC. ஓகே, ஸோ PVC ரெசின் கோட் ஓகே 03. polyvinyl chloride. என்னது? polyvinyl chloride. polyvinyl chloride. ஸோ இந்த PVCல பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக்ல heavy metals like cadmium and lead are added to PVC. என்னது? இந்த PVCல cadmium and lead போன்ற heavy metals இதில் ஆட் ஆகுது. cadmium and lead. And next phthalates, chemical additive, copy our hormones. Okay, and next burning PVC releases dioxins. Okay, this question is very important. ஓகே, phthalates ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஹார்மோன்ஸ்க்கு சிமிலராக இருக்கிறதுனால திஸ் இஸ் ஹார்ம்ஃபுல். அண்ட் PVCயை பேர்ன் பண்ணுறப்ப நிறைய டைஆக்சின்ஸ் ரிலீஸ் ஆகும். என்னது? PVCயை பேர்ன் பண்ணுறப்ப நிறைய டைஆக்சின்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, அது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், டாக்ஸிக் கெமிக்கல் டு ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட் என்ன? பாலிஸ்டைரீன் பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன? பாலிஸ்டைரீன் பிளாஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டைரின் இஸ் ஓகே, இதோட கோட் வந்து 6. ஓகே, polystyrene. polystyrene இதோட ரெசின் கோடு 6. ஓகே, ஸோ ஸ்டைரின் வந்து it is a building block of this plastic and may cause cancer. இது ஏன் வந்து ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல்லான பிளாஸ்டிக் அப்படின்னா it can cause cancer and அதே மாதிரி it takes very long time to break down. 1 மில்லியன் வருஷம் கூட ஆகுமா இது வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கு. அண்ட் ஹையர் அமௌண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸிக் ஸ்டைரின் லீக் இன் டு அவர் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வென் தே ஆர் ஹாட் ஆர் ஆயிலி. இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து சப்போஸ் இதில் நம்ம சூடான ஐட்டம், ஆயிலியான ஐட்டம் போட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஸ்டைரின் வந்து இந்த சாப்பாடில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். நெக்ஸ்ட் என்ன? பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ஸ் இதில் உனக்கு பிஸ்ஃபெனால் இருக்கு. ஓகே, ஸோ BPA இருக்கு. ஸோ இட் லீக்ஸ் அவுட் ஆஃப் PC ப்ராடக்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். இதுவுமே வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அதில் லீக் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் இட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் சர்டன் ஹார்மோன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் த வே அவர் பாடிஸ் ஒர்க். என்னது? நம்மளோட பாடிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதையுமே வந்து இதை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன? ABS, acrylonitrile butadiene styrene. Okay, so styrene causes problems for our eyes, skin, digestive system and lungs. Okay, styrene வந்து இத்தனை problems cause பண்ணுது. And brominated flame retardants are often added and studies show that toxic chemicals leak from the plastic. Okay, so இதனால தான் வந்து ரொம்ப harmful-ஆன plastics. Okay, and one time use plastic. என்னது? one time use plastic. So use throw away plastics cause short and long term environmental damage. இந்த ஒரு டைம் பிளாஸ்டிக்ஸ்னால நிறைய டேமேஜ் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து
நடக்குது. ஏன்னா இது நம்ம அப்படியே வந்து தூக்கி போட்டு போயிடுவோம். இது வந்து தண்ணியில அப்படியே போய் பிளாக் பண்ணிடும். ட்ரைனேஜை பிளாக் பண்ணிடும். அண்ட் சில மாடுலாம் வந்து கிரேசிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை சாப்பிடும். அதுக்கும் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்டர் பாடிஸில் இதை பொல்யூட் பண்ணும் இல்லையா? ஸோ half of all the plastic made today is used for throwaway plastic items. ஸோ அதனால தான் இந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. என்னது இந்த வாட்டர் பாட்டிலில் வர பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த பாலித்தீன் கவர், அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஒன் டைம் யூஸ் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்களே வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? அதே மாதிரி பேப்பர் பேக்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் காசஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, என்னென்ன மாதிரி ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா பேக்ஸ், கப்ஸ், பிளேட்ஸ், ஸ்ட்ராஸ், வாட்டர் பவுச்சஸ், கட்லரி அண்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் கூட கட்லரி வேணுமான்னு கேட்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க? இந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் கொடுப்பாங்க. அது வேணுமா? அது வீட்லேயே நம்ம ஸ்பூன் இருக்குது பார்த்தியா, அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஐட்டம்ஸ் டேக் அ ஃபியூ செகண்ட்ஸ் டு பி மேட் இன் அ ஃபேக்ட்ரி. ஓகே, ஃபேக்ட்ரியில் இது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் தான். ஆனால் இது டீக்ரேட் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படுது. ஓகே, they can stay in our environment for over 1000 years causing plastic pollution. ஓகே, ஸோ ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ ரூல்ஸ் டு மேக் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் என்னென்ன ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சில ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லாஸ்லாம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1988. அதை வச்சு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? தே பேண்ட் த யூசேஜ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பேண்ட் த யூசேஜ் ஆஃப் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் 1st January 2019. ஓகே, 2019 1st January-லேருந்து அவங்க இந்த ஒன் டைம் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு பேன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஓகே, ஸோ தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் தே டார்கெட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. இந்த மாதிரி ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் வெறும் கன்சியூமர்ஸ் மட்டும் இல்லை, மேனுஃபேக்சர்ஸும் அப்புறம் இந்த சப்ளையர் ஷாப்கீப்பர்ஸும் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ என்னென்ன பேண்ட் ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். ஓகே, பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம குளோபலாக 2 மில்லியன் பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நிமிஷமும். ஓகே, 97% ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ் உனக்கு ரீசைக்கிள் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஸோ ஒரு தடவை நீங்கள் பிளாஸ்டிக் பேக் தெரியாமல் வாங்கிட்டேன்னா கூட அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு அடுத்த தடவை வெளில போகிறப்ப அந்த பேக் எடுத்துகிட்டு போங்க. ரீசைக்கிள் பண்ணுங்கள், ரீயூஸ் பண்ணுங்கள். சரியா? மேக்ஸிமம் நீ ரீயூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ரீயூஸ் பண்ணணும். Okay, and animals eat plastic bags by accident as they contain food. So a cow was found with over 70 kilos of plastic. So நீ இந்த பிளாஸ்டிக் பேக்கை தூக்கி போட்டு போயிடுற, ஆனால் இந்த கவுலாம் வந்து அதை சாப்பிடுது. ஸோ அதோட உடம்புல இந்த பிளாஸ்டிக் அக்குமுலேட் ஆகுது, டிகிரேட் ஆகாது இல்லையா? ஸோ அதோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பிளேட்ஸ், இதுவுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். டர்ட்டி பிளாஸ்டிக்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள். ஓகே, இந்த பாலிஸ்டைரின் இதை வச்சு தான் இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, இந்த பிளேட்ஸ் வந்து ஜஸ்ட் 20 minutes தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் ஸ்டே இன் த என்வாயன்மெண்ட் ஃபார் ஓவர் 1000 years. ஓகே, 20 minutes டைமுக்காக சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் 1000 வருஷம் இது அப்படியே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் பவுச். ஓகே, தண்ணி, ரஸ்னா பேக்கெட்டு, இந்த பிளாஸ்டிக்ஸும் வந்து ரொம்பவே வந்து பேண்ட். ஓகே, the blueprint on the clear plastic pouch decreases the recycling value. இந்த ரஸ்னா பேக்கெட்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து ப்ளூ கலரில் பிரிண்ட் இருக்கும் பார்த்தியா, அது இருந்துச்சுன்னா ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள் as it contains leftover water and gets covered in dirt. ஓகே, ஸோ அந்த வாட்டர் பவுச் பிளாஸ்டிக்ஸும் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ். Plastic straws are too light and small to be recycled. Plastic straws, even நீ இளநீ குடிக்கணும்னா கூட நீ வந்து அப்படியே குடி. ஓகே, ஏன்னா இந்த ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது அப்படியே வந்து நிறைய டைம் வந்து அதை கலெக்ட் பண்ணவே மாட்டாங்க ரீசைக்கிள் பண்ணுறதுக்குலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 items which are found in the plastic pollution in ocean. ஸோ 90% sea birds வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுது. ஸோ எதுக்கு நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் என்ன? பிளாஸ்டிக் ஷீட்ஸ். ஸோ இது
பிளேட்டுக்கு மேலே டாப்பில் இது வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து பிளேட்டில் வர சான்ஸ் இருக்குது, ஃபுட்டில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அவாய்டட். ஓகே, அண்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை நம்ம அனிமல்ஸும் சாப்பிட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேண்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த தெர்மோகால் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கடைக்கு போனால் நீங்கள் உங்களோட பேக் எடுத்துகிட்டு போங்க, கிளாத் பேக் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப யோசிக்கிறோம், இது நல்ல பிளாஸ்டிக்கா, இது ரீசைக்கிள் பண்ண முடியுமா, நம்ம ஏதாச்சும் என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்னஸ் பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் வந்து இருக்கணும். ஓகே, யூ கேன் ஷேர் யுவர் சயின்டிஃபிக் நாலேஜ் ஆன் பிளாஸ்டிக்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை பற்றியான ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து சொல்லலாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நீயுமே வந்து சொல்லி அவங்கள வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை தடுக்க வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாதுன்னு சொன்னால் அப்படியே கேட்க மாட்டாங்க. எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ப்ராப்பராக வந்து அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் பற்றி சொன்னா இன்னுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன நீ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மள பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை அப்படியே தூக்கி போடக்கூடாது, தெர்மோகால் யூஸ் பண்ணாதீங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் பிளாஸ்டிக்ஸை பேர்ன் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் பிளாஸ்டிக்கை பேர்ன் பண்ணால் என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ யூஸ் திஸ் இன் யோர் டே டு டே லைஃப். அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி டஸ்ட்பினில் போடுங்க. அண்ட் அதே மாதிரி டெய்லியும் யார்கிட்டயாச்சும் இந்த பிளாஸ்டிக்ஸை பற்றியான இம்பார்ட்டன்ட் விஷயங்களை சொல்லுங்க. சரியா? ஸோ எஸ் பசங்களா, கார்பனேட்டட் காம்பவுண்ட்ஸ் இஸ் டன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படித்தோம். கார்பன்னா என்ன, அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அண்ட் அதோட allotropes, ஐசோமெரிசம் பற்றி படித்தோம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் பிளாஸ்டிக்ஸ் பற்றி படித்தோம். ஸோ இந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீயே வந்து புக் பேக் வந்து அட்டென்ட் பண்ணு. ஓகே, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் சால்வ் த புக் பேக் கொஷின்ஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பனோட கிளாசிஃபிகேஷன் படித்தோம் இல்லையா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அண்ட் கார்பனோட ஃபீச்சர்ஸ், யூனிக் ஃபீச்சர்ஸ், கேட்டினேஷன், டெட்ராவேலன்சி, மல்டிபிள் பாண்ட்ஸ், ஐசோமெரிசம், allotropy பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு கார்பனோட allotropes, கிறிஸ்டலைன் அண்ட் அமர்ஃபஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ், அன்சேஃப் பிளாஸ்டிக்ஸை பற்றி படித்தோம். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாமே உனக்கு கிளியர். ஆர்ட்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோன்னா 2 ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. How dioxins are formed? ஓகே, ஸோ டயோக்சின்ஸ் உனக்கு எதில் இருக்குது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகே, டயோக்சின்ஸ் வந்து பிவிசியை நம்ம வந்து பேர்ன் பண்ணால் டயோக்சின்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகுது. விச் பிளாஸ்டிக் டைப் தே ஆர் லிங்க்டு டு அண்ட் வை தே ஆர் ஹார்ம்ஃபுல். ஸோ பிவிசியோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், டயோக்சின்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதை நீ வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு, Yuga wants to buy a plastic water bottle. She goes to the shop and sees 4 different kinds of plastics with resin code 1, 3, 5 and 7. Which one should she buy? ஸோ ஹார்ம்ஃபுல்லான பிளாஸ்டிக்ஸ் என்ன? ஸோ ஹார்ம்ஃபுல்லான பிளாஸ்டிக்கோட ரெசின் கோட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இருங்க, ஓகே. ஸோ ரெசின் கோட் 367, ரெசின் கோட் 367 இது எல்லாமே உனக்கு ஹார்ம்ஃபுல். இது எல்லாமே உனக்கு ஹார்ம்ஃபுல். 367 யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, விச் ஒன் ஷுட் பை 1 வந்து வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பிகாஸ் மற்றதெல்லாம் டேஞ்சரஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல எல்லாம் பார்த்தாச்சு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். அந்த டேபிளில் இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து எழுதுங்க. Why are one time use and throw away plastics harmful? ஏன் அதோட டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன், அதை எழுதிடுங்க. Chemical reactions of carbon, reaction with oxygen, reaction with sulfur, reaction with metals, reaction, இதெல்லாம் வந்து நீ reactionsோட எழுதணும். And 3 safer resin codes and other features. Okay, இது நீங்க எழுதிடுங்க. Okay, so we are almost done. So match the following பார்த்துடலாம். Alkyne, alkyneல உனக்கு triple bond இருக்கும். C60 is
என்னது buckyball fullerene. Thermocol வந்து combustion வந்து it is an oxidation process. Okay, and thermocol is a polystyrene material. Andre game தான் graphene கண்டுபிடிச்சாங்க. Okay, and fill in the blanks ல dash named carbon. அது வந்து நீங்க வந்து எழுதுங்க. Okay, Lavoisier. இல்லையா? Buckminster fullerene contains 60 carbon atoms. Compounds with same molecular formula and different structural formula are known as isomers. Dash is suitable solvent for sulfide. Carbon disulfide. There are dash plastic resin coats. 7 plastic resin coats. Ayyo. Next in choose the correct answer. Okay. So first question, a phenomenon in which an element exists in different modification in same physical state. Same physical state. Different modification in same physical state. So what is the right answer? Next, adu neenga answer pannunga. Carbon forms large number of organic compounds due to tetravalency and catenation. Rendume எழுதலாம். Next, Nandini brings his lunch every day to school in a plastic container which has resin code number 5. The container is made. நீங்க இது answer பண்ணுங்க. Okay, இது நீங்க comment section ல answer போடு. Plastics made of polycarbonate and acrolein butadiene are made of resin code. So resin code questions ல நான் உங்களுக்கு homework கொடுக்கிறேன். நீங்க comment section ல போடுங்க. அப்பதான் நீங்க திரும்பி போய் படிப்பீங்க. Graphene is one atom thick layer of carbon obtained from graphite. The legal measures to prevent plastic pollution come under the Environmental Protection Act. Okay, and first question in a phenomenon in which an element exists in different modification in same physical state. Adukku what is the answer appdi pathana? It is allotropy. Okay, so ella questionum naane unakku answer panniten. Resin code question mattum I have given that for homework. இல்லையா மற்றது எல்லாமே உனக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ எஸ் பசங்களா, இந்த சாப்டர் உனக்கு சூப்பராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த ரெசின் கோட் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ திங்க் எவ்ரி கான்செப்ட் இஸ் கிளியர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேட்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் பசங்களா, இதை நீ 2x ஸ்பீடில் பார்க்குறியோ 1x ஸ்பீடில் பார்க்குறியோ, பட் ஆனால் புரிஞ்சு படிங்க. அப்புறம் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். பை பை பசங்களா.